ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்பில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை நம்மள ஒரு டைம் ரிஸ்க் எடுக்க வச்சிரும். அது வந்து இன்னும் மோசமாக இருக்கும். என்ன ரிஸ்க் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஸை இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த ரிஸ்க் எடுக்கணும். புதுசாக எதனா ஒரு விஷயங்கள் படிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புது விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புது இடத்துக்கு போகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புதுசாக ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். விஷயங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கையில் 20 to 30 வயசில் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், தோல்விகளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள், கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 20 to 30 வயசில் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே வருங்காலத்தில் ஒரு பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுக்கும். 20 to 30 வயசில் இந்த கால்குலேட்டர் ரிஸ்கெல்லாம் யார் எடுக்கிறாங்களோ போக அவங்களோட பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும். என்ன பண்ணுறோம், இல்லை இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு இன்னொரு லைஃப் மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும். இல்லை நான் வாழ்க்கை அப்படியே ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து அதுலேருந்து சேஞ்சஸ் ஆகாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை இஷ்யூ வருது, ஏதோ ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல நம்மளால் தாங்க முடியாது. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தவங்ககிட்ட பணம் கேட்கறதுக்காண்டியும் இல்லை அடுத்தவங்கிட்ட சொல்யூஷன் கேட்க அப்போ தான் நம்ம போவோமே தவிர்த்து அது முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி நான் நல்லா இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுத்தால் ஃபியூச்சரில் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற விஷயங்கள் இப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துடலாம்.